நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள் என்னும் இறைவார்த்தைக்கேற்ப இறைமணியில் துயிக்கொள்ளும் நம் அன்பு அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களின் ஆண்மை இடைச்சத்துக்காக ஜெபிக்க வருகை புரிந்துள்ள பேராசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள், அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறை காலை வணக்கத்தை கூறிக்கொள்வதோடு அன்னாரின் ஆன்மா நிறைவாழ்வை பெறும் பொருட்டு 2 நிமிடம் எழுந்து நின்று மௌனமாக இறைவனை வேண்டுவோம். இறைவார்த்தை. புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். எதிர்நோக்கி இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது. இயேசு பிறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே: ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம். கட்டளை பிறக்க தலைமை வானதுதரின் குரல் ஒலிக்க கடவுளுடைய எக்காலம் முழங்க ஆண்டவர் வானிலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவர். பின்னர் உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம். இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வார். தொடர்ந்து இறைவேண்டல். எங்களை இன்றளவாய் காத்து வழிநடத்துகிறது எங்கள் அன்பான பரம தகப்பனே, இந்த வேளையில் மிகவும் பாசத்துக்குரிய எங்கள் அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்காக எங்களை இங்கே ஒன்று கூட்டியுள்ளோம். இந்த வேளையில் நாங்கள் உம்மிடம் எங்களுடைய விண்ணப்பங்களை முன்னெடுக்கின்றோம். எங்கள் மூதாதையரான அபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோரோடு துயில் கொள்ளும்படி எங்கள் அருமை அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களை நீர் உம்மிடம் அழைத்து சென்று அதை நாங்கள் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்கின்றோம். மனிதனே, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று சொல்லியுள்ளீர். ஆகவே நீர் இந்த துக்கத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நாங்கள் உம்மிடமே திரும்ப வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த அருள் சகோதரியை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் வழியாக நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நலன்களையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகின்றோம். எங்களை இந்த கல்லூரியின் வளர்ச்சி பாதையில் அவர்கள் வழிநடத்த நீர் எங்களுக்கு ஆசை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய சொந்த வாழ்விலும் எங்களுக்கு அவர்கள் நல்ல அறிவுரைகள் வழங்கி எங்களை வழிநடத்தியமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீ ஆசை பெற்ற இனம், உன்னோடு நான் இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து வாக்களித்த நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்கிறேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி நீர் வாக்களித்த அந்த நாட்டிற்கு எங்கள் அருள் சகோதரி மெஸ்மினை நீ கூட்டி சென்றுள்ளீர். அவர்களை உன்னுடைய கண்ணீர் மணியாக வைத்து
நீர் கரம் பிடித்து வழிநடத்தி தூயவர் 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 என்று ஓயாது உம்மை புகழ்ந்து பாடும் அந்த வானவர் கூட்டத்தில் அவர்களையும் ஒருவராக இடம்பெற நீர் அழைத்து சென்றுள்ளீர். இதனால் ஈடுபட்டுள்ள எங்களுடைய மன வேதனைகளையும் எங்கள் ஆற்றாமைகளையும் எங்களுக்கு ஏற்படும் வருத்தம், கண்ணீர் முதலியவைகளையும் நாங்கள் பொறுத்து கொண்டு அவர்களை நீர் உங்களுடைய பாதத்தில் சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பான தகப்பன், இந்த வேதனையின் நேரத்திலும் நீர் அவர் மூலமாக எங்களுக்கு செய்த அனைத்து நலன்களுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேதனையான காலத்தில் அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களுடைய இழப்பினால் மிகவும் துயருற்று வருந்தும் அனைத்து உள்ளங்களுக்கும் ஆறுதலாக வேதாவே வாழும். ஒவ்வொருவருடைய மனத்தில் உள்ள வேதனைகளை, துக்கங்களை அவர்கள் கண்ணீரில் கண்ணோக்கும் கரம் பிடித்து வழி நடத்தி செல்லும் தகப்பனே, கண்ணீரை எல்லாம் துடைத்து மனத்தில் உள்ள வேதனைகளை எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கும். ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஏக்கங்களை எல்லாம் அமைப்பார். அன்பு தகவல், நீர் அவர்களை நம்முடைய பாதத்தில் கூட்டி சேர்த்துள்ளே இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருந்த பொழுதிலும் கூட அவர்களது பிரிவு ஆற்றாமை எங்களுக்கு மிகுந்த துக்கத்தையும் வேதனையும் தருகிறது. ஆகவே நாங்கள் கண்ணீர் சிந்திக்கிறோம். இந்த இறைவேண்டலில் நாங்கள் வாசித்து தெரிந்து கொண்டோம், நாங்கள் கண்ணீர் சிந்துவது நியாயமில்லை என்று. ஆனாலும் கூட எங்களால் எங்கள் கண்ணீரை அடக்க முடியவில்லை தகப்பன். எனவே நாங்கள் உங்களுடைய அருள் வரங்களை எங்களுக்கு கேட்கின்றோம். நாங்கள் எங்கள் கண்ணீரை அடக்கி எங்கள் மனத்தில் உள்ள ஆற்றாமையை ஒதுக்கி வைத்து அருள் சகோதரி மெஸ்மின் காட்டிய நேரிய வழியில், சீரிய வழியில் தொடர்ந்து பயணப்பட்டு எங்கள் கல்லூரியில் சிறப்பான ஒரு கல்லூரியாக, தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக ஆக்குவதில் அவரது ஆன்மாவிற்கு நாங்கள் செய்யும் மிக சிறந்த கைமாறு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக அவர்கள் காட்டிய அன்பு, கனிவு, நேர்மை, நம்பிக்கை போன்ற நல்ல பாதைகளை நாங்கள் நடைபெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களுடைய புகழை உலகுக்கு பறைசாற்றக்கூடியவர்களாக வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தரும். மீண்டுமாக இறைவா, நேரிய வழியில் நடந்த உண்மை போற்றி உமது நல்ல நிலைகளை சொன்ன நல்ல கண்டனுக்கு இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று கூறினேன். அதே போல எங்கள் பாசனுக்கு அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களுக்கும் இன்றே நீ வான்வீட்டை பரிசளிக்க உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம். பரம தகப்பனே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஒரு பெயர்த்து இறைக்க போற்றுகிறேன். ஆட்சி வருகிற ஒரு திருவிழா விடுதலைக்கு நிறைவேறுவது போல நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். வாழ்வில் நேசித்தவர்களை மரணத்தில் மறக்க இயலாது. மரணம் தரும் பிரிவில் அழுத்தமான பாதிப்பை நம் மனங்களில் பதிக்கிறார்கள். அந்த வகையில் அருள் சகோதரியாக, ஆசிரியராக, நூலக அலுவலராக, தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையராக, கல்லூரி செயலராக பணியாற்றிய அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களின் பணிக்காலத்தில்
அவர்களோடு பயணித்த பேராசிரியர்களும் ஆசிரியரெல்லாம் பணியாளர்களும் தம் உள்ளங்களில் ஆழமாக பதிந்துள்ள அருள் சகோதரியின் நினைவலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். Sister Mesmin Corera. She was born to Mr. Nasrid Corera and Mrs. Ruby on 19 September 1966. She is a veteran in English, French and library science. She was also a dedicated secretary, professor, warden, creative writer and artist. Besides these, a systematic planner she was. She had been the Mother Superior for 2 times in her college community. She also served as a vice principal and controller of examinations. She loves teaching French but sacrificed her desire and took up the responsibility as a librarian. She loves the poor and helps them. She did all the activities she took up. She is a good listener too. Now she is no more and she is in the hands of our Lord. May her soul rest in peace. It is with a heavy heart that I am here to speak a few words about Sister Mesmin, a person whom I always admired and whose concern and kindness I will never forget in my life. Sister Mesmin was one of the long-standing members of the teaching faculty. She was a very versatile person. She held many positions in our college, such as French lecturer, warden, librarian, controller of examinations, and secretary of the college. She adorned whatever post she held. She had a special liking for books. That is why, even after completing her post-graduation in French, she did the librarian course and took up the reins of the library. She loved books and books loved her in return. Books came alive in her hands and knowledge filled in every nook and corner of the library. She made the library a real place to open the gate to knowledge. The library week celebrations that she organized every year was unparalleled. It was a festival of knowledge for a week. As the controller of examinations, Sister Mesmin was highly systematic and she constructively redefined the working of the controller of examinations office. Her meticulous planning and administrative skill as the secretary of the college left a deep imprint in the history of the college. She always stressed on the quality enhancement programs of the staff. The values that we imbibed during her tenure as the secretary of the college still lingers in our hearts and minds. She was a well-groomed person. She was a towering personality above many others and the personality that we looked up to. She made an impact on everything she touched and did. She was full of artistic ideas. Her handwriting was the envy to everyone. Her character revealed much generosity and largeness of heart. Sister Mesmin was an icon of divine craftsmanship. She was a creative writer who was able to trigger creativity in others. I can never forget Sister Mesmin's speech, which was always crisp and the words were carefully chosen. She was a lovable, caring and affectionate person and hence loved by the society at large. Farewell, dear Sister Mesmin. Dear Sister Mesmin, you truly lived up to St. Paul's saying in 2 Timothy chapter 4, verse 7.
crown of righteousness. Dear sister, though death has snatched you from us, your wonderful and loving memories will never fade from our hearts. Dear sister, we promise that we will keep the path that you have shown us. With tears, drops running down our faces, we bid farewell. May perpetual light shine upon your soul, and may you rest in peace. Heart is filled with sorrow. It's not the time to talk about or listen to talk about a glorious person like Sister Mesmin. With a heart filled with sorrow and pain, let me try to say a few words about dear sister. Sister Mesmin identified herself with every bit of the college. She has left behind a wonderful teacher of French, and her service as a librarian are also so marvelous that each book that she handled will speak loudly how much she loved to be a librarian. Those who use library would remember the statements and the pictures she would love to pin in the library, which would enhance the students' friendliness of the library. People who listen to her French classes from outside the classroom would wonder whether it was a French national or an Indian speaking French. That was the passion she showed to teaching French. She will not be physically present with us, but she will serve as a luminous star guiding us, and I am sure that the Holy Cross College will gratefully remember her selfless service in the years to come. Our sister loved French and teaching French, so to make her soul rest in peace, may I read this passage in French too, which I am sure that she will be listening to from her heavenly abode. Le cœur est rempli de chagrin. Ce n'est pas le moment de parler ou d'écouter parler de la personne glorieuse comme Sœur Mesmin. Le cœur rempli d'une tristesse et d'une douleur indescriptable. Permettez-moi d'essayer de dire quelques mots au sujet de notre sœur sister. Sœur Mesmin s'est identifiée à chaque instant du collage. Elle a laissé derrière un merveilleux professeur de français et ses services en tant que bibliothécaire. Sont si merveilleux que chaque livre qu'elle a manipulé dit à quel point il aimait être bibliothécaire. Ceux qui utilisaient la bibliothèque se souviendra des déclarations, des images qu'il aimait et parlait de la bibliothèque. Ceux qui amélioraient la popularité de la bibliothèque pour les étudiants. Les gens qui ont écouté ce cours de français en début de la classe se demanderont s'il s'agissait de ressortissants français ou du Antin parlant. C'était la passion qu'elle montrait à l'enseignement du français. Elle ne sera pas physiquement présente avec nous, mais elle servira d'étoile lumineuse pour nous guider, et je suis sûre que le collage sans toi se souviendra avec gratitude de son service désintéressé dans les années à venir. This was a message from Professor Rajeshwari Chandrasekhar, retired professor, Department of French, Madurai Kamaraj University, sent from UK on hearing the news of her death. It is worth reading here. Sorry to hear about Sister Mesmin. She was my senior in MA French at MK University. She was a classmate of 3 boys from Pondicherry who studied from the French medium. But she was so hardworking that she secured the second rank. The head of the department, Sister
Carola used to guide her but advised her not to overwork. But Sister Mesmin was mine. She was always with books and a French dictionary. She was studious and very bright student, extremely quiet. May her soul rest in peace. This is a tribute to Reverend Sister Mesmin by Dr. Mary Joshila. Dearest Sister Mesmin, winter winds have lifted you to the celestial abode. The seed of transcendence has sprouted. Your mellow resignation has enshrined you in a sacred, safe, serene and silent space. The snuffed flame is also the awakened flame. Through retreats, you retreated your steps. As a secretary, professor, librarian, warden, creative writer, artist and sister, you live the mysteries of life. Alert, aware, dynamic, radical, vibrant, sensitive, artistically promising, intelligent and radiant, you were a live wire illuminating lives. Beyond the chimera of the fleeting world, like a singing stream, you have joined the great sea. As your body banked with fragrant flowers, kisses the depths of Mother Earth, your mesmerizing missionary legacy and your attention-worthy accomplishments will be preserved in the Gaussian canvas as immortal waves of immutable glow. Thank you, Sister, for enveloping us in maternal love for more than 4 decades. Phenomenal was your life. Your aura will continue to impress, inspire, and ignite generations. Now, after having built kingdoms in hearts, sweet Sister Mesmin, rest in peace. அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, பேராசிரியர்களே, அனைத்து ஆசிரியர் அல்லாத பணியாளர்களே, நம்மோடு வாழ்ந்து பணி செய்து இறைவனில் இணைப்பாரிக் கொண்டிருக்கும் நம் அருள் சகோதரி மெஸ்மின் அவர்களின் ஆன்மா இறைவனில் பெறுவதற்காக நாம் இன்று இங்கே கூடி அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்கள் நல்ல பாடங்களை நமது வாழ்வு பாடங்களாக மாற்ற நாம் முயற்சி செய்வோம். அவர்களை நமது கல்லூரிக்கு, நமது சபைக்கு தந்த அவருடைய பெற்றோருக்காக, அவருடைய உடன்பிறப்புக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த கல்லூரியிலே நான் இங்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் முக்கியமாக நம் அருள் சகோதரி மெஸ்மின் தான். நான் ஆயர் இல்லத்தில் உள்ள அந்த மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளை பணி செய்து கொண்டிருக்கும் போது இங்கே இந்த ஆட்டோனாமஸ் காலேஜ் தொடங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சிஸ்டர் ஜெராட் சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க, என்னுடைய அந்த பதவி காலம் முடிகிறது, இனி இடத்துல சிஸ்டர் பிலிஸ் தான் செக்ரட்டரி வருவாங்க, அவங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அட்டைப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவங்க புதிய சிஸ்டர், அவங்களுக்கு தெரியாது. சிஸ்டர் மெஸ்மினும் எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. ஞாயிறு திருப்பலிக்கு அப்போது அந்த திருப்பலிக்கு இந்த பாடல் பயிற்சியை கொடுத்து அந்த கொயரை வழி நடத்தி கொண்டிருக்கேன். இவ்வளோ தான் எங்களுக்குள்ள ஒரு தெரிதல். அவர்கள் இந்த கம்யூனிட்டியுடைய மதர் சுப்பீரியராக இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த செய்தி நடத்தலுடன் சிஸ்டர் அதை சொன்னேன், எனக்கு அங்கே கொஞ்சம் தூரம், இதுன்னா வீட்டுக்கு முன்னால் இருக்குது காலேஜ், இங்கே நான் வேறு இந்த பாடப்பயிற்சியை கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, தம்பி இது சாதாரண ஒரு வேலை இல்லை, இது தேர்வு கட்டுப்பாட்டு துறையோட தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஒரு பணி. இதில் ஒரு நாளும் அந்த கான்ஃபிடென்ஷியலை மாற்றக்கூடாது. இது ரொம்ப கடினமான ஒரு பணி. இப்படி எப்படி செய்வாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னேன், சிஸ்டர், அப்போ நான் அங்கேருந்து நான் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்த அந்த பள்ளியின் முதல்வர் ஒரு அழகான கடிதம் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி. அதை கொண்டு கொடுத்தேன். சரி, இதை வச்சு நான் கேட்டு பார்க்கேன். அந்த சிஸ்டம் புதுசு, அவங்களுக்கும் ஒன்றும் ரொம்ப தெரியாது, எனக்கு கொஞ்சம் தெரியும். நீ ஏதோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான்னு நினைச்சேன்னாங்க. அவங்க எனக்கு இந்த வேலைக்கு பரிந்துரை செய்தது அவங்க. பொதுவாக
பொதுவாக ஒரு மனிதனை பற்றி ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றால் ரொம்ப கடினம். ரொம்ப தெரியாத ஒரு மனிதனை அதுவும் ஒரு நல்ல பணி. இந்த பணி ஒரு முக்கியமான பணி, கல்லூரியுடைய ஒரு வளர்ச்சிக்கு உள்ள ஒரு பணி. இந்த பணிக்கு ஒரு ஆளை அடையாளப்படுத்துவது அல்லது தெரிவு செய்வது என்பது மிகவும் கடினமான விஷயம். அந்த நேரத்தில் எனக்காக பரிந்துரை செய்தவர்கள், அதே போல் சிஸ்டர் பிலிஸ் இந்த பணிக்கு என்னை அமர்த்தினார்கள். அது முதல் தொடர்ந்த பணியில் நான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு சிஸ்டர் டெய்லி திருப்பதிக்கு இசைவிப்பதற்கு கொயர் மாஸ்டராக இந்த கம்யூனிட்டி சார்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அதுவும் எனக்கு கிடைத்தது அவர்கள் செய்த ஒரு பெரிய நற்செயல். இப்படி தொடர்ந்து அவர்கள் நிறைய நற்செயல்களை செய்திருக்கிறார்கள். பிறகு நான் பணியில் இருந்த அந்த தேர்வு கட்டுப்பாட்டு துறைக்கு தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக இருந்தார்கள். ரொம்ப அன்பாக எல்லாரையும் வேலை செய்ய சொன்னார்கள். ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணணும். நமக்கு அவார்ட் கமிட்டி முடிந்து விட்டது என்றாலே உடனே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த ரிசல்ட்டை தேர்வு நடத்தி தேர்வுடைய முடிவுகளை உடனே எடுத்து அந்த வேல்யூஷனில் முடிஞ்ச உடனே நாள் தாண்டாமல் உடனே பப்ளிஷ் பண்ணி மாணவர்களுக்கு அந்த தேர்வுடைய தேர்ச்சியை நம்ம கொடுத்தாகணும். அவார்ட் கமிட்டி முடிந்து விட்டது. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு ஒரு அந்த வெப்சைட் பிரச்சனைனால முடியாமல் போயிட்டு அவர்கள் காரில் திருப்பலி முடிந்தவுடன் காஃபி வர பிடிச்சிட மாட்டாங்க. உடனே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு என்னதான் போட்டாங்க, வா உடனே போய் கிங்ஸ்லி ப்ரோக்ராம் பார்ப்போம்னு சொல்லி வீட்டில் போய் பார்த்து அவங்க ஒரு டீ கூட பிடிக்கல. நான் கூட பிடிச்சேன். எனக்கு ஒரு தந்தார். அவங்க வேண்டானே சொல்லிட்டாங்க. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதில் ஒரு 11:30 மணிக்கு தான் அங்கே வந்தோம். உடனே அவர் வழியாக ஒரு அந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு வெப்சைட்டை உருவாக்கி உடனே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண வச்சாங்க. அது அவங்க எடுத்த ஒரு பெரிய ஒரு தீர்க்கமான முடியும். அப்புறம் அவங்க அடிக்கடி மரணத்தை பற்றி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, தினமும் நாம் இறந்து உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எப்படின்னா, உறக்கம் குறைய மரணம், மரணம் நீண்ட உறக்கம். அவர் சொன்னது போல இன்று அவர்கள் நீண்ட உறக்கத்திற்குள் கடந்து சென்றிருக்கிறார்கள். உறக்கம் குறுகிய மரணம், மரணம் நீண்ட உறக்கம், இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வாழ்க்கை பயணம். இங்கே நமது கடிதங்கள் அனுப்புகின்றார். நமது முகவரிகள் தவறாக இருப்பதால் அக்கடிதங்கள் நம்மை சேர்வதில்லை. உண்மையிலே நாம் சிந்திக்கும் போது, கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படையில் சிந்திக்கும் போது, கடவுள் தினமும் நம்மை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார். நாம் தரையிறங்க விமானம் தான். என்னைக்குனாலும் எப்பவும் எந்த நேரத்திலும் கடவுளால் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு காரணத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நெடுநாளைக்கு இருக்க முடியாது. குறிப்பிட்ட காலம் வரை தான் இருக்க முடியும். சிலருக்கு அது 50, 75, 100 என்று இருக்கிறார். நம்முடைய அருள் சகோதரிக்கு 75 ஆண்டுகள் கடவுள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவரை கொடுத்து வைத்திருக்கிறார். இன்று அவர்களை தம்முடைய பணிக்காக எடுத்துள்ளார்கள். எனவே நாம் அவர்களை குறித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். புவி ஈர்ப்பால் பூமி நோக்கி மனிதன் ஈர்க்கப்படுகின்றான். ஜெபத்தால் மனிதனை நோக்கி இறைவன் ஈர்க்கப்படுகின்றான். மனதை எளிதாக்கி பலப்படுத்தும் ரசாயனம் ஆன்மீகம். ஆன்மாவை அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் தியானம். அச்சாணி இல்லாமல் வண்டி சக்கரம் சுழல்வதில்லை. ஆன்மீகம் இல்லாமல் வாழ்க்கை சக்கரம் சுழல்வதில்லை. உண்மையிலேயே சிஸ்டர் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி. அவர்கள் அமைதியாக இருந்து தியானிப்பார்கள். அவர்கள் மௌனமாக இருப்பாங்க. சில நேரம் மௌனமாக இருந்து ஜெபிப்பாங்க. அவங்க திடீரென்று ஒரு இது சொல்ல மாட்டாங்க. ஒரு முடிவு எடுக்கும்போது நல்லா யோசிப்பாங்க. யோசித்து தான் சில முடிவுகளை சொல்லுவாங்க. அது அவங்களிடம் நான் கற்றுக்கொண்டேன். அப்புறம் சொல்லுவாங்க, கோபப்படக்கூடாது. திடீர்னு நீங்கள் எப்பவும் எதை நினச்சி நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது. உணர்ச்சி வயப்பட்டு எந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது. அவர்கள் சொல்லியிருந்த அந்த அந்த தேர்வு கட்டுப்பாட்டுகள் இருக்கும்போது அவர்களிடம் சில நேரம் அவங்களிடம் சில நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை பகிரும்போது அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் ஒரு மியூசிஷியன் தானே, உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் இசை மீட்டலாம். அப்போ சொன்னாங்க, ஒரு பாடல் ஏற்றலாம், உங்களுக்கு ஏதாவது கோபம் இருக்கலாம். அப்படி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால சில நேரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது
நாம் அந்த இசையிலே நம்முடைய நேரத்தை செலவழித்து அந்த நம்முடைய துயரத்தில் விடுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அவர்கள் சொல்லி தந்த அந்த வழிமுறையினால் சிஸ்டருடைய இறப்பு நம்மை பெரிய துயரில் ஆழ்த்தி சென்றிருக்கும் ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் உயிர் இருந்து விட்டது, உடல் அழிந்து விட்டது. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற விழுமியங்கள் ஒரு நாளும் இந்த பூமியிலிருந்து மாறுவதில்லை. நம் கல்லூரிக்கு அவர்கள் ஆற்றிய பணிகள், அவர்களோடு பயணித்த அருள் சோதரிகளிடம் அவர்கள் பழகிய விதங்கள், அவர்கள் லைப்ரரியாக இருக்கும்போது அவர்கள் செய்த செயல்கள், தேர்வு கட்டுப்பாட்டு துறையில் அவர்களுக்கு முதல் அட்டானமஸ் நடந்தது. இப்படி நிறைய காரியங்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் நிறைய நல்ல செயல்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த செயல்களை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். உயிர்க்கும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பின் வாழ்வார். இது நமது ஆண்டவர் இயேசு நமது மேலோங்கிய பேரன்பால் நமக்கு வரும் ஆறுதல் மொழி. எனக்கு வாழ்வு என்பது கிறிஸ்துவே, சாவு எனக்கு ஆதரவு என்கிறார் இந்த பவுல். கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒருவருக்கு மரணம் என்பது மறுவாழ்வு, பெருமகிழ்ச்சி, பேரமைதி, பேரின்பம், இறை தரிசனம், நிறைவாழ்வு மற்றும் நிலைவாழ்வு அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த இறப்பு இருக்கிறது. நேற்று நம்மை பிரிந்து இறைவன் இழைப்பாரும் நம் அருள் சகோதரி மெஸ்மின் அவர்கள் இறைவனை முகமுகமாய் தரிசித்து மகிழ்வதற்கு நமது நற்செயலோடு கூடிய ஜெபதவங்கள் கர்மங்கள் துணைபுரிய தெரிவிப்போம். விண்ணக இன்பத்தை பெறவும் அவரை இழந்து வருந்தும் அனைவரும் ஆறுதல் பெறவும் அருள் வேண்டி இறை கீதம் பாட பேராசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
தொடர்ந்து கல்லூரி முதல்வர் உரை. Having lost our dear sister Mesmin, in this moment of grief and sorrow, I stand here to express my gratitude to her and say a few words about her, having lived with her, my personal relationship and experience with her, and on behalf of all the sisters. When I entered this college premises to begin my pre-degree course, the year 1978, she was here as a French teacher. I recall those days as a French student. She taught me French from 1978 to 1981. Then she was a vice principal along with Mrs. Scholastica as principal. As a teacher, as a French teacher, she was very effective in her communication and teaching, that we could understand the classes very well. And those days we did not have many students for French. We were in that room, the stencil room, by the side of the principal's room. So it was like a little family. She was like a mother to us, and she took very good care of us. And whatever doubts we had, she cleared. She was ready to help us in all possible ways. And when I came here to begin my teaching career in 1985, she was the secretary who appointed me. So after years of service as a teacher in French, she did her course in library science in American College, and Uzannu had always spoken about that. And after that, she was a librarian, as you all know, who was a senior teachers may know her. She retired as a librarian. And we know her very well, how she maintained the library in an aesthetic sense, with a very good ambience for both the faculty and the students to read or refer, and how she maintained the journals and the atmosphere of silence. So now books will speak volumes of her, and she was a lover of nature. And we know that she shouldered a number of responsibilities, starting with vice principal, warden, French teacher, librarian. She was secretary for 89 years from the year 1984 to 89, and from 2000 to 2004. And she was the animator of our community, now the college community, and also executive community. And as animator, she was a different person, unique person. She was person-centered. She had unique ways of leading the sisters, the person-oriented, I can say. And at the congregation level and at the province level, she held a number of responsibilities. She was the provincial councillor for a period of 6 years. She has represented the congregation as a delegate or general chapter, and also for a number of provincial chapters. And she was the member and coordinator of different commissions, the communication team, and we had a province news in the Chimes. She was the editor, and also she is the member of the board of crossers. Until the end, she had done a very good job, and even some days before, maybe 2 weeks before, she animated maybe the national webinar. For every month we have a webinar for all the missionaries. She was the one for the AMC there. And we all of us know the talks that she used to give, so something different, a very good message, whether it is for the Holy Cross feast, for the inauguration of associations, installation of the office bearers, and the Holy Cross feast, for the invitation. Earlier we know, we used to keep an invitation to something unique and different. We know that she is an artist, as already Joshila had written, and what is read here, she is an artist, a lover of nature, and she has planted a number of trees. And we know whatever trees, whether it is in the CHF campus or college campus or community, whatever is there, and it's a very good handwriting. And personally, what I experienced from her is a very loving person, a kind-hearted, soft-spoken person, caring, forgiving person, open-minded. She always had a concern for the downtrodden. She has helped a number of families. We know some of our teachers have attended the yoga classes, spoken English classes, not only for the teachers but also for the children, usually also for a few weeks there. So though she is no more with us, we cherish the memories, and since she is buried here, she is spirit with us. So we wish to know her last days. So we all made a retreat together in the CHF community, maybe from 3rd to 9th was not here. So
after 11th she was having fever, 2 days having fever, so it's admitted in Corera hospital, and after she shifted to Corera hospital in Battarakundu. But 2 days she was talking over the mobile. She was in the ward, then maybe her lungs was affected to a certain percentage, so she was shifted to ICU. And her sisters took very good care of her, though our sisters wished that she be shifted in maybe a pediatric hospital. She did not want, she wanted to be there. So maybe we felt that she had already felt that she may not live long. So when we had the retreat, she herself asked for the vote of thanks. She said, I will tell the vote of thanks. And she thanked everybody, starting from the animator of the community till the novice and also every domestic worker till the last person. So now when we look back, we feel that maybe she had already known that she may not come back for what it was. Then before 2 days, she had called Sister Felicia early morning at 4 o'clock, and she spoke to her, and she said, asked how are all. Sister said, we are all praying for you. Spoke a few words which were not very clear, but it expressed that the next day she will not be. She told her sister the next day she will not be alive. I may not be here the next day, that's what she said. And she had gone through a lot of pain and struggle, so I want to go to the Lord. So she surrendered herself, she was given the last sacrament, and yesterday afternoon she passed away from this earthly home. So we never expected, maybe she was getting little better, so we thought that she may revive and come back. But God had his own plan. So at this moment I would like to thank you. Because of the pandemic protocol, we could not allow anybody, because already it was reported there, and we know that they are bringing the body here, so anytime they may come and so we could not keep long. That's why we had the burial service. And already we had at 9 o'clock. By 10:45 we were over. And I would like to thank you for all your heartfelt condolences, message, and we understand your feelings. So on behalf of the entire congregation, the province, and all the sisters, we thank you very much. We know that you were with us in spirit and prayer. And especially thank our non-teaching brothers who were with us from the time they heard the news, late night, they were with us, help us a lot, because we know the passage to the graveyard very slushy and a lot of work had to be done. And அளவுலக பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய provincial சுத்தராட்டி மக்கள் மற்றும் மதுரை பகுதியில் சிஸ்டர்ஸ் 2 கம்யூனிட்டி காலேஜ் கம்யூனிட்டி சீனியர் கம்யூனிட்டி சிஸ்டர்ஸ் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரமும் எங்களுக்கு எந்த இருந்தாலும் எங்கள் உடனே ஒரு குடும்ப அங்கத்தினராக வந்து எல்லா உதவியும் செய்கிறீங்க. அது நாங்கள் ஒரு நாள் மறக்க முடியாது. எங்களோட கடைசி வரை நீங்கள் சேர்ந்து எல்லாம் செய்ததுக்கு எங்களுடைய இந்த நன்றியை So we can visit the grave is there. Those who wish can go and visit the grave. Yeah? So we pray that God may grant eternal rest to her and make her soul rest in peace. We know that she has only one sister, she will not come. This is Sheila, she is in States, and only one niece, that is Yamini. Kindly keep them in your prayers. மன்னக வாழ்வை துறந்த அருட் சகோதரி மெஸ்மின் அவர்களின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டிய நன்னறிகளை வாழ்வாக்குவதே தகுந்த நினைவஞ்சலியாகும் என்ற எண்ணப்பதிவோடு அன்னாரின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று 12:30 மணிக்கு செல்ல இருக்கிறோம். கலந்து கொள்ளும் பேராசிரியர்கள் 12:30க்கு கல்லூரி அலுவலகத்திற்கு முன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இன்றைய இறைவேண்டல் கூட்டத்திலே பங்கெடுத்து அருட் சகோதரி மெஸ்மின் அவர்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக ஜெபித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஆசிரியர் பேரவையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.